ஹலோ கைஸ், வெல்கம் பேக் கோடிங் கைட்லைன்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் வைல் டூ வைல் இந்த கான்செப்ட் வந்து மொத்தமாக பார்த்துலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு முன்னாடி வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கப்புறமா ஃபார் லூப், நெஸ்டட் ஃபார் லூப்ஸ், இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது வைல் லூப்பை வந்து இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா டேரெக்டாக வந்து வைல் லூப் சொல்லி கூட கேட்பாங்க, இல்லைனா என்ட்ரி கண்ட்ரோல் லூப் சொல்லிட்டு கேட்பாங்க. என்ட்ரி கண்ட்ரோல் லூப் சொல்லி கேட்கும்பொழுது நீங்கள் வந்து அங்கே வந்து தெரியாமல் இருக்கக்கூடாது. வைல் லூப்பை வந்து டெக்னிக்கல் மீனிங்கில் வந்து என்ட்ரி கண்ட்ரோல் லூப் சொல்லிட்டு சொல்லுவாங்க. எதுக்காக வந்து இது என்ட்ரி கண்ட்ரோல் லூப் சொல்லி சொல்கிறாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்ட்டு i ஈக்குவல் டு 1 சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுக்குறேன், சரிங்களா? ஒரு printf ஹலோ சொல்லிட்டு ஒரு நேம் தரேன். இதை வந்து 3 டைம் வந்து பிரிண்ட் பண்ணணும், ஓகேங்களா? 3 டைம் வந்து எதை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணால் வைலை யூஸ் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணணும். வைலுக்கான சின்டெக்ஸ் அப்படியே வந்து எக்ஸாம்பிள் மூலியமாக சொல்லிடுறேன். அது எப்படி எழுதணும்னா, வைல் சொல்லிட்டு கீவேர்டு எழுதிட்டு எப்படி இஃப் கேஸ் எழுதுறோமோ அதே போல் தான் வைல் கேஸும் எழுதுறோம், ஓகேங்களா? வைல் இது எத்தனை டைம் பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறோம், 3 டைம்ஸா? இதை வந்து 3 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும்னா ஐயை பேஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்து பிரிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த பிரிண்ட் எஃப் முதல்ல வந்து ஒரு இந்த ப்ராக்கெட்குள்ளே கொண்டு வந்துடலாம், சரிங்களா? ஓகே, ப்ராக்கெட்குள்ளே கொண்டு வந்தாச்சு. இப்போது இந்த வைலில் இந்த ஹலோ வந்து ஐயை பேஸ் பண்ணி எது மாதிரி எழுதுனா இதை வந்து 3 டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். ஐ வந்து 1ல் இருக்குது, அதை கவுண்ட் வந்து ஒரு வேல்யூவாக வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு 3 ரீச் பண்ணும் பொழுது அதை வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி, அதாவது இந்த ப்ரோக்ராம் வைலோட கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து கேஸ் எழுதலாமா? ஸோ அதனால தான் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 சொல்லிட்டு எழுதுறேன். இதுக்கு மீனிங் என்ன? ஐயோட வேல்யூ இப்போ என்னன்னு சொல்லிட்டு இருக்குது, 1 சொல்லிட்டு இருக்குது. ஸோ 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 3 கண்டிஷன் ட்ரூவா? ஸோ ஹலோன்னு சொல்லிட்டு ஒரு டைம் வந்து பிரிண்ட் ஆகும், கரெக்டாக? ஹலோன்னு சொல்லிட்டு ஒரு டைம் பிரிண்ட் ஆகும். மறுபடியும் இந்த கண்ட்ரோல் எங்கே போகும்னா டேரெக்டாக இங்கே தான் போகும், ஓகேங்களா? இங்கே தான் போயிட்டு ஐயோட வேல்யூ இப்போ என்னவாக தான் இருக்குது, 1ஆக தான் இருக்குது. நம்ம அது எந்த சேஞ்சஸும் பண்ணல இல்லை. பாருங்கன்னா இது பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு தந்தோன்னா வந்து ஹலோங்கிறது வந்து இன்ஃபைனைட் டைம் வந்து பிரிண்ட் ஆகிட்டே போகும். இப்போ பாருங்கள் 0 வார்னிங் வந்திருக்கு, ஹலோங்கிறது பிரிண்ட் ஆகிட்டே போகுது ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ ஆகிற வரைக்கும். ஸோ நம்ம இது வந்து 3 டைம்ஸ் தான் வந்து பிரிண்ட் பண்ண வைக்கணும். ஸோ ஐங்கிறது தான் இங்கே வந்து வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாமல் 1ஆகவே இருக்குது. ஸோ அந்த ஐங்கிற வேல்யூ வந்து நம்ம மாற்றணும்னா i ஈக்குவல் டு i ப்ளஸ் 1 இந்த மாதிரி கேஸ் எழுதலாம்ல, இல்லைனா i ப்ளஸ் ப்ளஸ் இது மாதிரி எழுதாலும் ஃபைன் தான், ஓகேங்களா? i ஈக்குவல் டு i ப்ளஸ் 1 இது மாதிரி எழுதிட்டா என்ன ஆகும்? இப்போது பாருங்கள், ஐயோட வேல்யூ 1ஆக இருக்கும், 1 லெஸ் தென் ஈக்குவல் 3 கண்டிஷன் ட்ரூ. ஸோ 1 டைம் வந்து ஹலோங்கிறது பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இது வைல் லூப்புக்குள்ளே தான் இருக்குது. ஸோ ஐயோட வேல்யூ இப்போ 1லேருந்து 2ஆக மாதிரி இருக்குமா? 2ங்கிறது ஐயோட வேல்யூ, இப்போது ஐயோட வேல்யூ 1லேருந்து 2ஆக மாறிடும். 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 3ங்கிறதும் கண்டிஷன் ட்ரூ தான். ஸோ மறுபடியும் கேஸ்குள்ளே வரும், பிரிண்ட் ஹலோங்கிறது செகண்ட் டைம் வந்து பிரிண்ட்டாக இருக்கும். இப்போது ஐயோட வேல்யூ 2லேருந்து 3ஆக மாறிட்டு இருக்கும். 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 3ங்கிறதும் கண்டிஷன் ட்ரூ தான். ஸோ ஹலோங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே 3ன்னு சொல்லிட்டு எழுதிடுறேன், ஓகேங்களா? 3 டைம்ஸ் ஹலோ வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஐயோட வேல்யூ 3லேருந்து 4ஆக மாறிட்டு இருக்கும். ஸோ இங்கே 4 ஐயோட வேல்யூ 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 3ங்கிறது கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ எப்போ இந்த ஃபால்ஸ் ஆகுதோ அந்த நேரத்தில் இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும், வெளியே எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹலோங்கிறது 3 டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். பாருங்கள், ஹலோங்கிறது 3 டைம்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கு. இங்கே ஐயோட வேல்யூ 0ன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி தர லெஸ் தென் 3ன்னு சொல்லி கொடுத்தாலே போதும். ஏன்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால 0த்துலேருந்தே ஒரு கவுண்ட் எடுத்துக்கும். 0 கண்டிஷனில் ஒரு தடவை வந்து ஹலோங்கிறது பிரிண்ட் ஆகுமா? 1 வரும்போது ஒரு தடவை வந்து பிரிண்ட் ஆகுமா? 2 வரும்போது பிரிண்ட் ஆகும். 3 வரும்போது ஃபால்ஸ் ஆகிடும். ஏன்னா நம்ம இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி தரல, லெஸ் தென் தான் தந்திருக்கோம். ஸோ இது மாதிரி ஐயை வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டு வந்து ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதை மட்டும் ரிமூவ் பண்ணிடணும். பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இது வந்து பார்க்க வந்து மோரலஸ் வந்து இஃப் மாதிரி தானே இருக்குது. ஸோ இது மாதிரி ரன் பண்ணால் வைல் வரும் பொழுது வந்து 3 டைம் வந்து பிரிண்ட் ஆகுது. பட் இங்கே வரும் பொழுது வந்து ஒரே ஒரு டைம் தான் வந்து பிரிண்ட் ஆகுது. இஃப்ங்கிறது இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா ஒரே ஒரு டைம் தான் இந்த கண்டிஷன் எல்லாம் வந்து நடக்கும். பட் இதுவே வைலாக இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் வந்து நடந்துகிட்டே இருக்கும். டிஃப்ரெண்ட் புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு தடவை தான் வந்து இஃப்ங்கிறது கண்டிஷனை செக் பண்ணும், இது ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் வந்து கண்டிஷன் செக் பண்ணும். ஓகே, இப்போ நான் இங்கே வைல் சொல்லி மாற்றிட்டு கண்டிஷனில் பிளாங்காக விட்டால் அந்த நேரத்தில் வந்து எரர் சொல்லிட்டு வரும், ஏன்னா கண்டிஷன் எதுவுமே எழுதவே இல்லைல்ல. ஸோ அதனால் ஓகே, வைலுக்குள்ளே நான் 1 சொல்லிட்டு எழுதிட்டா இது என்ன மீன் பண்ணுன்னா, இதுவும் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து 2 தான். பட் இது வந்து இன்ஃபைனைட் லூப்பாக வந்து ஒர்க் ஆகும், ஓகேங்களா? ஏன்னா வைலு, இஃப் கண்டிஷன், ஃபார் லூப்பு இது எல்லாமே வந்து அந்த கண்டிஷனில் ஒரு வேளை
அந்த வேல்யூ வந்து 0 ஆகணும், இல்லைனா வந்து ஃபால்ஸாக இருக்கணும். ஸோ அது மாதிரி இருந்தால் மட்டும் அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக எடுத்துக்கும், அந்த லூப்பை விட்டு வெளியே வரும். பட் நான் இங்கே ஒன் சொல்லி கொடுத்துருக்குது நான் ஜீரோ வேல்யூ எல்லாத்தையும், அதே போல் ட்ரூ கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து ட்ரூ கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அதுக்குள்ளே என்ன இருக்கோ அதை வந்து எக்ஸிக்யூஷன் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒன்றுங்கிறது நான் ஜீரோ வேல்யூ தானே. ஸோ இந்த கேஸ் திருப்பி நடந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒன்றுங்கிறது எந்த வேல்யூவும் டிபெண்ட் பண்ணல. ஸோ எல்லா டைம்லேயும் வந்து இந்த கேஸ் வந்து ட்ரூ ஆகிட்டே வந்து உள்ளே என்ன இருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து திருப்பி வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகிட்டே இருக்குது. இதுவே நான் இங்கே ஜீரோ சொல்லி போட்டேன்னா எந்த வேல்யூ வந்து எந்த இதுவும் வந்து பிரிண்ட் ஆகாது. பார்த்தீங்களா? எதுவுமே வந்து பிரிண்ட் ஆகாமல் இருக்குது. இதுவே நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து printf ஹை சொல்லிட்டு எழுதிட்டேன்னா இது வந்து பிரிண்ட் ஆகும். ஏன் இது பிரிண்ட் ஆகும்? இது வந்து வைல் கேஸ்க்குள்ளே வெளியே இருக்குது. கரெக்டாக? வைல் கேஸ்க்கு வெளியே தான் இந்த ஹாய்ங்கிறது இருக்குது. ஸோ வைல் கேஸ்க்குள்ளே வந்து நடக்காது. ஏன்னா ஜீரோன்னு சொல்லி தந்திருக்கேன். ஜீரோ இல்லை வந்து அந்த கேஸ் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த கேஸ்க்குள்ளே போகாது. அந்த கேஸ்க்கு வெளியே என்ன இருக்கோ அது வந்து ஆஸ் யூஷுவல் நடக்கிற மாதிரி நடக்கும். இப்போ நான் இந்த பேராந்தசிஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே ஐ லெஸ் தென் 3ன்னு சொல்லி கொடுத்தா ஹலோங்கிறது 3 டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆகுமா, இல்லை எது மாதிரி வரும்னு சொல்லி நினைக்கிறீங்க? இது வந்து எது மாதிரி நடக்கணும்னா வந்து இன்ஃபைனைட் லூப்பில் வந்து பிரிண்ட் ஆகிட்டு போகும். எதனால்னா நம்ம வந்து இஃப் கேஸ் ஃபார் லூப் இந்த கேஸ்லாம் பார்த்தோம். வைல்க்கு அடுத்தது பேராந்தசிஸ் நீங்கள் யூஸ் பண்ணலன்னா அந்த கேஸ் வந்து நெக்ஸ்ட் லைன் வரைக்கும் தான் அதோட எக்ஸிக்யூஷன் இருக்கும். அதுக்கு நெக்ஸ்ட் லைன்லாம் இதுக்கெல்லாம் போகாது. ஸோ இங்கே நான் பேராந்தசிஸ் யூஸ் பண்ணி இல்லை. ஸோ இந்த வைலோட எக்ஸிக்யூஷன் இது வரைக்கும் தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் போயிட்டு ஹலோன்னு சொல்லிட்டு ஒரு தடவை பிரிண்ட் ஆகுதா, அதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ வந்து அதுக்கு நெக்ஸ்ட் லைன் தான் இருக்குது. இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனாதான் அது வந்து நெக்ஸ்ட் லைனுக்கே வந்து மூவ் ஆகும். கரெக்டாக? இப்போ இந்த கண்டிஷன் வந்து இப்போ ட்ரூவில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் லைனாக தான் பார்க்கும். ஓகேங்களா? இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் மட்டும்தான் இந்த எக்ஸிக்யூஷன் இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனுக்கு நெக்ஸ்ட்டு தாண்டி வரும். ஸோ அதனால தான் வந்து இந்த லைன்லேயே வந்து இது திருப்பி நடந்து எல்லா டைமும் வந்து இந்த கேஸ் வந்து ட்ரூவாகவே இருக்குது. ஸோ ஹலோங்கிறது வந்து இன்ஃபைனைட் டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிட்டே போகுது. அதனால தான் வந்து பேராந்தசிஸ்லாம் யூஸ் பண்ணுறது வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் அதுலேயும் தப்பாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா வந்து அந்த நேரத்தில் யாராவது தான் காட்டும். ஓகே, இது மாதிரி ஒரே லைனில் தரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் சிம்பிளாக இங்கே I++ இது மாதிரி கொடுத்துட்டா போதும். இப்போ இது மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் 3 டைம்ஸ் தான் வந்து ஹலோங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. ஹாய்ங்கிறது ஸ்டேட்மெண்ட்டுக்கு வெளியே இருக்குது. ஸோ அதுவும் 1 டைம் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இது எது மாதிரி வந்து ஒர்க் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ 0வாக தான் இருக்கும். ஸோ இது வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு டைமே வந்து இங்கே 1 சொல்லிட்டு ஆகிடாது, 0வாக தான் இருக்கும். ஸோ 0 less than 3ங்கிறது கண்டிஷன் ட்ரூவா. ஸோ ஹலோங்கிறது 1 டைம் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் இப்போது ஐயோட வேல்யூ வந்து 0ல் இருந்து இப்போ மறுபடியும் வந்து இன்னொரு தடவை வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆகுதுல்ல. ஸோ அந்த நேரத்தில் லாஸ்ட்டில் ஒரு டைம் வந்து ஆகாமல் இருந்துச்சுல. ஸோ அந்த இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு 0லேருந்து 1ஆக மாறிட்டு இருக்கும். ஸோ 1 less than or equal 3ங்கிறது கண்டிஷன் ட்ரூவா. ஸோ ஹலோன்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் பிரிண்ட் ஆகும். இப்போ 2ஆக மாறும். ஸோ ஹலோன்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை பிரிண்ட் ஆகும். இப்போ 3ஆக மாறிட்டு இருக்கும். 3ஆக மாறும்போது கண்டிஷன் 3 less than 3ங்கிறது கண்டிஷன் ஃபால்ஸ் தானே. ஸோ இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும். லூப்பில் வெளியே வந்து ஹாய் சொல்லிட்டு இருக்கு. ஸோ ஹாய்ங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, நான் இந்த இடத்துல வந்து செமிகோலன் சொல்லிட்டு யூஸ் பண்ணனா இது எது மாதிரி ஒர்க் ஆகும்? செமிகோலன் சொல்லிட்டு யூஸ் பண்ணால் கூட வந்து நம்ம எப்படி இஃப் எல்ஸ் கண்டிஷன்லாம் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த கேஸுங்கிறது இந்த வைல்க்கு எண்டிங்லேயே செமிகோலன் சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டோம்ல. ஸோ இது எது மாதிரி ட்ரீட் ஆகும்னா இது வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு கூட மூவ் ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. செமிகோலன் இல்லாதப்போ நெக்ஸ்ட் லைன் வரைக்கும் அதோட எக்ஸிக்யூஷன் இருக்கும். சரிங்களா? இந்த லைன்லேயே செமிகோலன் சொல்லிட்டு யூஸ் பண்ணும்போது அது நெக்ஸ்ட் லைன்லேயும் வந்து ரீச் பண்ணாது. இந்த லைன்லேயே வந்து கண்டிஷன் செக் பண்ணும். 0லேருந்து 1ஆக மாறும், 1லேருந்து 2ஆக மாறும், 2லேருந்து 3ஆக மாறிட்டு கேஸ் வந்து ஃபால்ஸ் ஆகிட்டு ஸோ ஃபால்ஸ் ஆகும்போது தான் இந்த செமிகோலனோட எக்ஸிக்யூஷன் முடிஞ்சு நெக்ஸ்ட் லைனுக்கு வரும். இது வந்து இப்போ வந்து வைல் லூப்புக்குள்ளே இந்த printf ஹலோங்கிறது இல்லை. எதனாலனா செமிகோலன் வந்து முன்னாடியே யூஸ் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ ஹலோங்கிறது 1 டைம் தான் பிரிண்ட் ஆகும். ஹாய்ங்கிறது 1 டைம் தான் வந்து பிரிண்ட் ஆகிட்டு அவுட்புட்டாக வரும். ஓகே, நான் இப்போ இங்கே இஃப் I ஈக்குவல் டு 1 இது மாதிரி கொடுத்துட்டு பிரேக் சொல்லி கொடுத்துட்டு இங்கே வந்து ஐயோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். இதுக்கான அவுட்புட் என்ன வரும்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்க. அவுட்புட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். ஹலோங்கிறது வந்து 2 டைம்ஸ் மட்டும் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. அதனால ஹலோங்கிறது 3 டைம்ஸ் பிரிண்ட் ஆகாமல் 2 டைம்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆயிருக்குன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கேஸ் வந்து ஐயோட வேல்யூ 0வாக இருக்குமா. ஸோ 0 less than 3ங்கிறது கண்டிஷன் ட்ரூவா. ஸோ ஹலோங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஹலோங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கா. இப்போ இந்த கேஸ் வந்து செக் பண்ணும். இஃப் ஐயோட வேல்யூ இப்போ என்னவா இருக்குது, 0வாக இருக்குது. கரெக்ட் தானே? ஐயோட வேல்யூ இப்போ 0வாக இருக்குது.
0 ஈக்குவல் டு 1 கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா கண்டிஷன் ஃபால்ஸா. ஸோ இந்த பிரேக்குள்ளே வராது. ஓகேங்களா. இப்போ ஐயோட வேல்யூ மறுபடியும் இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு 0ல இருந்து ஐயோட வேல்யூ இப்போ என்னவா இருக்கும் 1ஆக மாறிட்டு இருக்குமா. இப்போது 1 லெஸ் தென் 3ங்கிறது கண்டிஷன் ட்ரூவா. ஸோ மறுபடியும் ஹலோங்கிறது இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா. இப்போ ஐயோட வேல்யூ 1 ஈக்குவல் டு 1 கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா. 1ஓட வேல்யூ 1ஆக தான் இருக்குது. ஸோ கண்டிஷன் ட்ரூ தான். ஸோ அந்த நேரத்தில் பிரேக்குள்ளே வரும். பிரேக் வந்துச்சுன்னா இது என்ன சொல்லிட்டு வரும், இந்த லூப் கண்டிஷன் ஸ்விட்ச் கண்டிஷன் இதெல்லாம் வந்து டெர்மினேட் பண்ணி விட்டுடும். ஸோ அதனால தான் வந்து இந்த பிரேக்குங்கிறது யூஸ் பண்ணுது. ஸோ இதை டெர்மினேட் பண்ணி விட்டுச்சுன்னா இதோட கண்ட்ரோல் வந்து நேராக வந்து இதுக்கு வெளியே வந்துடும். இதுக்கு வெளியே எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை. ஸோ அதனால் வந்து ஹலோவோட முடிச்சிச்சு. இது கீழே ஏதாவது ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா அது ரன் ஆகிட்டு போகும். ஓகேங்களா. அதே போல் நல்ல ஒரு மெயின் பாயிண்ட் வந்து பார்த்துக்கோங்க. வெறும் இஃப் மட்டும் இருந்து அதுக்குள்ளே பிரேக் யூஸ் பண்ணால் அது எரர் சொல்லிட்டு காட்டும். இந்த நேரத்தில் ஏன் எரர் காட்டலனா, இந்த பிரேக்குங்கிறது வயலுக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இஃப்குள்ளே இருந்தாலும் அந்த மொத்த கண்ட்ரோலும் வயலுக்குள்ளே இருக்கிறதுனால தான் இந்த எரர் சொல்லிட்டு வரல. இப்போ லாஸ்ட்டாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு டூ வயலுக்குள்ளே போயிடலாம். ஐயோட வேல்யூ 1 சொல்லி எழுதிட்டு கமா ஜேவோட வேல்யூ 2ன்னு சொல்லிட்டு எழுதுறேன். ஓகேங்களா. வைல் லூப்புக்குள்ள கண்டிஷன் வந்து கரெக்டாக எழுதணும். பட் வேரியபிளுங்கிறது வேரியபிளை பேஸ் பண்ணி கூட தான் இந்த வைல் லூப் வந்து ரன் ஆகுது. நம்ம பார்த்தோம்ல 1 சொல்லிட்டு எழுதுனா இன்ஃபைனைட் லூப் அது போல் நடக்குது இல்லை. ஸோ வேரியபிள் வந்து 2-3 வேரியபிளை கூட வந்து நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், -i கமா -j, அதாவது ப்ரீ இன்க்ரிமெண்ட் ப்ரீ டிக்ரிமெண்ட் போஸ்ட் டிக்ரிமெண்ட் தந்திருக்கேன். இது மாதிரி கொடுத்தா அவுட்புட் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? இங்கே நான் பிரிண்ட்எஃப்ல வெறும் உங்களுக்கு இது கிளியராக புரியறதுக்காக ஐயோட வேல்யூவும் ஜேவோட வேல்யூ மட்டும் தான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஐ கமா ஜே. இது மாதிரிலாம் கூட இன்டர்வியூவில் வந்து நிறைய கேட்பாங்க. இது மாதிரி பிரிண்ட் பண்ணால் i = 0 j = 1 சொல்லிட்டு நடந்துட்டு ப்ரோக்ராம் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. கரெக்டாக. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு இருக்கு, ஐயோட வேல்யூ 1 சொல்லிட்டு இருக்கா. அதே போல் ஜேவோட வேல்யூ 2 சொல்லிட்டு இருக்கு. கரெக்டாக. இங்கே வந்து ப்ரீ டிக்ரிமெண்ட் தந்திருக்கிறதுனால இந்த இடத்துலேயே வந்து இது 0ன்னு சொல்லிட்டு ஆகிட்டு இருக்கும். கரெக்டாக. அதே போல் இதுவும் வந்து ப்ரீ டிக்ரிமெண்ட் கொடுத்துருக்கிறதுனால இந்த இடத்துல 1 சொல்லிட்டு ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா. இங்கே 0 இது 1 சொல்லிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த வயலுங்கிறது எதை பேஸ் பண்ணிட்டு ரன் ஆகுனா, எப்போவுமே இது கடைசியாக எந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுது. ஓகேங்களா. இப்போது ஒருவேளை நான் இங்கே -i மட்டும் கொடுத்துட்டு இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணியிருந்தா எதுவுமே எனக்கு பிரிண்ட் ஆகிருக்காது. இங்கே -j தந்திருக்கிறதுனால இது 1ஆக தான் இருக்குது. இது 2லேருந்து 1ஆக மாறி இருக்குது. பட் கேஸ் வந்து நான்-0 வேல்யூவாக தான் இருக்குது. ஸோ அதனால கேஸ்க்குள்ளே வரும். ஸோ ஐயோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு, 0 சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. அப்புறம் ஜேவோட வேல்யூ 1 சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. மறுபடியும் இந்த கேஸ்க்கு போகும்போது இப்போ ஐயோட வேல்யூ என்னவா ஆகிட்டு இருக்கும், 0ல இருந்து -1ஆக மாறிட்டு இருக்குமா. இப்போது ஜேவோட வேல்யூ என்னவா இருக்கும், 1ல இருந்து 0ஆக மாறிட்டு இருக்கும். இப்போது இந்த வயலுங்கிறது எதை பேஸ் பண்ணிட்டு ரன் ஆகும், செகண்டாக எப்பவுமே கடைசியாக இருக்க கண்டிஷனை பேஸ் பண்ணி தான். இப்போ இது 0ங்கிறது இருக்குது. 0 வேல்யூங்கிறது ஒரு ஃபால்ஸான வேல்யூ தானே. அப்படின்னா இந்த கேஸ்க்குள்ளேயே போகாது. ஸோ அதனால தான் எனக்கு வந்து அவுட்புட் வந்து 0வும் 1 மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா. நான் இப்போ இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இது ரிமூவ் பண்ணிட்டு இதை மட்டும் ரன் பண்ணால் அவுட்புட் எனக்கு எதுவும் வராது. பாருங்களேன், பார்த்தீங்களா, எந்த அவுட்புட்டும் வர காணும். புரியுதா உங்களுக்கு. இதுவே ஜே பேஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணும் பொழுது எனக்கு வந்து அவுட்புட் வந்து 1 சொல்லிட்டு வந்திருக்கு. ஏன்னா இங்கே 1ங்கிறது நான் அதை எதுவுமே வந்து டிக்ரிமெண்ட் பண்ணல. ஸோ 1ங்கிறது அப்படியே வந்திருக்கு. ஜேவோட வேல்யூ மட்டும் 2ல இருந்து 1 மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கேஸில் வந்து ஜேங்கிறது 1ல இருந்து 0 மாட்டி கண்டிஷன் ஃபால்ஸ் சொல்லிட்டா இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வந்து போஸ்ட் டிக்ரிமெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஒரே வேரியபிள் சொல்லிட்டு இல்லை, 2-3 வேரியபிள் கூட யூஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். ஓகே, இது வரைக்கும் வந்து வைல் லூப்பை பார்த்தோம். வைல் லூப்பை வந்து என்ட்ரி கண்ட்ரோல் லூப் கூட சொல்லுவாங்க. இப்போ டூ வைல் லூப்பை வந்து டெக்னிக்கல் வைஸில் எப்படி கேட்பாங்கன்னா எக்ஸிட் கண்ட்ரோல் லூப் சொல்லிட்டு சொல்லுவாங்க. எதனால் வந்து எக்ஸிட் கண்ட்ரோல் லூப் சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து அது ட்ரூவாக இருக்கா ஃபால்ஸாக இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எதுவுமே செக் பண்ணாமல் டைரெக்டாக வந்து உள்ளே வந்து நுழைஞ்சிட்டு உள்ளே என்ன ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து பிரிண்ட் ஆகிடும், அது செக் பண்ணாமலே. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து போகும்போது அந்த நேரத்தில் வந்து அந்த எக்ஸிட் அந்த வெளியே வரும்பொழுது அது வந்து நெக்ஸ்ட் டைம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணலாமா நடத்தலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கும். ஸோ அதனால தான் வந்து இது எக்ஸிட் கண்ட்ரோல் லூப் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கான சின்டாக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துலாமா. அதுக்கான சின்டாக்ஸ் டூன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு இங்கே வைல் சொல்லிட்டு யூஸ் பண்ணும். வைல்குள்ள கண்டிஷன் எப்படி வந்து வைல்க்கு யூஸ் பண்ணும் அதே போல தான் 3 டைம்ஸ் வந்து ஒரு ஹலோ சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், i
less than or equal to 3. இந்த printfல ஹலோன்னு சொல்லிட்டு எழுதிட்டு ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா? ஜேங்கிற தேவையில்லை, ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ பில்ட் அண்ட் ரன் சொல்லிட்டு கொடுத்தனா முக்கியமாக வந்து இந்த வயலோட எண்டிங்கில் வந்து செமிகோலன் சொல்லிட்டு வைக்கலன்னா எரர் சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? அதனால தான் இங்கே எரர் சொல்லிட்டு வந்திருக்கு பாருங்க. எக்ஸ்பெக்டட் செமிகோலன் பிஃபோர் பேரந்தசிஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்குல்ல. ஸோ இப்போ வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் தரலைன்னா அது வந்து எரர் காட்டும். ஸோ ஹலோன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ பாருங்களேன், இப்போ ஐங்கிறது 1. ஸோ அது வந்து டூ வைலுங்கிறதுனால ஃபஸ்ட் டைம் இது எதுவுமே செக் பண்ணவே இல்லை, நேராக வந்து கண்டிஷனுக்குள்ளே வந்து பிரிண்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் I++ ஐயோட வேல்யூ 1லேருந்து 2 மாறிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த வயலை வந்து எக்ஸிட் அந்த டைமில் தான் வந்து இது செக்கே பண்ணுது. நெக்ஸ்ட் டைமில் வந்து இது ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணலாமா வேணாமா சொல்லிட்டு. இப்போது ஐயோட வேல்யூ 2 மாறிட்டு இருக்குமா, 2 less than or equal 3 கண்டிஷன் 2. ஸோ மறுபடியும் இங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ஹலோங்கிறது செகண்ட் டைம் பிரிண்ட் ஆகும். மறுபடியும் ஐயோட வேல்யூ 2லேருந்து 3 மாறி இருக்கும். 3 less than or equal 3ங்கிறது கண்டிஷன் 2 தான். மறுபடியும் ஹலோங்கிறது பிரிண்ட் ஆகும். ஐயோட வேல்யூ இப்போ 4 மாறி இருக்கும். 4 less than or equal 3. அந்த நேரத்தில் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். ஸோ லூப்பை விட்டு வெளியே வந்துடும். ஸோ அவ்வளோதான். வெரி வெரி சிம்பிள் தானே. ஸோ இதே பேஸ் பண்ணி தான் வந்து வயலுக்கு எப்படி வந்து யூஸ் பண்ணீங்களோ அதே போல் டூ வயலுக்கு வந்து கண்டிஷன் நீங்கள் வந்து இங்கே 1 சொல்லிட்டு போட்டிங்கன்னா இது இன்ஃபைனைட் டைம் வந்து ரன் ஆகும். பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் டைம் வந்து ரன் ஆகிட்டு போகுது. இதில் வந்து முக்கியமாக நீங்கள் வந்து டூ வந்து இது மாதிரி தந்தீங்கன்னா எரர் சொல்லிட்டு வரும். ஏன் சொல்லிட்டு பாருங்களேன், வயல் பிஃபோர் ஐ சொல்லிட்டு இருக்கு. வயலுக்கு பிஃபோர் டூவாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. பட் வயலுக்கு பிஃபோர் என்ன இருக்குது, ஐ சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதனால இது எரர் சொல்லிட்டு வருது. எதனால் அது எரர் சொல்லிட்டு வருது, நீங்கள் இங்கே பேரந்தசிஸ் யூஸ் பண்ணலாம், அதுக்கான எக்ஸிக்யூஷன் வந்து நெக்ஸ்ட் லைன் வரைக்கும் தானே இருக்கும். ஸோ இந்த டூங்கிறது அதனோட எக்ஸிக்யூஷன் இது வரைக்கும் தான் இருக்கும். இந்த I++ அதை வந்து பேஸ் பண்ணி இருக்காது. ஏன்னா இந்த டூக்கு வெளியே இந்த ஐங்கிறது இருக்குது. கரெக்டாக? ஸோ அதனால் வயலுக்கு முன்னாடி I++ அந்த கண்டிஷன் இருக்க மாதிரி தான் வந்து மீனிங் நீங்கள் கொடுக்குது. ஸோ பேரந்தசிஸ் யூஸ் பண்ணாதப்போ கரெக்டாக வந்து நீங்கள் டூக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே, அதாவது நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்னா இப்போ பாருங்கள், டூக்கு நெக்ஸ்ட் வந்து ஹலோ printf ஹலோன்னு சொல்லிட்டு இருந்தாலும் இந்த வயலுங்கிறது இதை பேஸ் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி இது வந்து எது கூட லிங்க் ஆயிருக்கு, டூவை வந்து லிங்க் ஆயிருக்குல்ல. ஸோ இது ரெண்டுமே வந்து லிங்க் ஆயிருக்கிற மாதிரி தான் மீனிங் கொடுக்குது. இது மாதிரி ரன் பண்ணினா எந்த எரரும் காட்டாது. ஹலோங்கிறது இன்ஃபைனைட் டைம் வந்து பிரிண்ட் ஆகிட்டே போகும். ஏன்னா டூங்கிற எக்ஸிக்யூஷன் நெக்ஸ்ட் லைன் வரைக்கும் இருக்கும். வயலுங்கிறதும் அதோட எக்ஸிக்யூஷன் டூவை வந்து லிங்க் பண்ணியிருக்கிறதுனால ஹலோங்கிறது எந்த எரரும் இல்லை. பட் இதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு லைன் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணும்போது அந்த நேரத்தில் எரர் சொல்லிட்டு வரும். வயல் டூ வயல் இதுவும் வந்து ஒரு சில அப்ளிகேஷன் அப்போ வந்து யூஸ் ஆகும். ஸோ ப்ரோக்ராமிங்ஸ் பார்க்கும்பொழுது அது வந்து உங்களுக்கு வந்து புரியும். இவ்வளோதான். இந்த வயல் டூ வயலில் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ரிட்டன் நோட்ஸாக வந்து எழுதியிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்தா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இது மாதிரி மேலும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் கோடிங் ஐலியன்ஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.